கூறுங்கள், உங்கள் மைந்தனை காப்பாற்றப் போவது யார்? மாதேவரா அல்லது அவரது சக்தியா? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது குருதேவா. பார்த்தீர்களா, அங்கு சிவ மைந்தன் எவ்வாறு எனது மைந்தனின் பிடியில் சிக்கி தவிக்கிறான் என்று. அசுரமாதா திதி, என் அனுபவத்தில் நான் கூறுகிறேன், யுத்தத்தில் நாம் வெற்றியை முழுவதுமாக பெற்ற பிறகுதான் வெற்றி கோஷத்தை முழங்க வேண்டும். அதுவே நமக்கு அழகாகும். ஆகையால் வேண்டி கேட்கிறேன், இப்பொழுது நடப்பவை அனைத்தையும் பொறுமையாக வேடிக்கை பார். கார்த்திகேயா, இப்பொழுது என் மாய கயிற்றை கொண்டு உன்னை கட்டியிருக்கிறேன். ஆனால் இந்த கயிற்றிலிருந்து வரும் வெப்பம் உன்னை கடும் வேதனைக்கு உள்ளாக்கப் போகிறது. அதன் பிறகு உனது கூக்குரலை கேட்டு கைலாயமும் அண்ட சராசரமும் நடுங்கும். சிவசக்தி இருவரும் பதறுவார்கள், என்னிடம் வந்து சரணடைவார்கள். கார்த்திகேயா, உன்னை பெற்றவர்கள் மிகவும் கொடியவர்கள். உனது அழுகுரலை கேட்ட பிறகு கூட உன்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் வரவில்லையே. இதை பார்க்கும் பொழுது எனக்கு உனது அன்னை தந்தை இருவரும் கைலாயத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றுகிறது. அவ்வாறு இருக்கும்போது உன்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் எவ்வாறு வருவார்கள்? உண்மையில் சிவசக்தியிடம் பலம் இருந்தால், உண்மையில் துணிச்சல் இருந்தால், தனது மைந்தன் மீது சிறிதேனும் அன்பும் பாசமும் இருந்தால் இக்கணமே என்னுடன் யுத்தம் புரிய வந்திருப்பார்கள். ஆனால் உன்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் வருவதாக தெரியவில்லை. அசுரமாதா திதி, அசுர குலத்தில் பிறந்த அனைத்து அசுரர்களும் வெற்றிக்கு அருகாமையில் சென்ற மறுகணம் அகங்காரம் கொண்டவர்களாக ஏன் மாறுகிறார்கள்? நேரடியாக சிவசக்திக்கு சவால் விடுப்பது என்பது மரணத்திற்கு அழைப்பு விடுப்பது போலாகும். நான் கூறுவதை இந்த அசுரர்கள் ஏன் புறக்கணிக்கிறார்கள்? எனது வழிகாட்டுதலை இவர்கள் ஏன் அவமதிக்கிறார்கள்? மீண்டும் மீண்டும் சிவசக்தியிடம் தனது உயிரை பறிகொடுக்கிறார்கள். அதிலும் மதி கெட்டவன் இந்த அசுரன். இவன் சிவமைந்தனை சிறைப்பிடித்து நேரடியாக சிவசக்தியை யுத்தத்திற்கு அழைக்கிறான். தாங்களும் வெற்றியைத்தானே விரும்புகிறீர்கள்? ஒருவரோடு ஒருவர் யுத்தம் புரியாமல் எவ்வாறு பூரண வெற்றி கிடைக்கும் குருதேவா? தாங்கள் மறவாதீர்கள் குருதேவா, ஜிம்பரா அசுரன் மீது எந்த ஒரு ஆயுதமும் செயல்படாது. தாங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இனி வரக்கூடிய ஆயுதமானது சிவசக்தியினுடையதாக இருப்பினும் ஜிம்பரா அசுரனை அது நிச்சயம் வதம் செய்யாது. என்ன மகாதேவா, உங்கள் மைந்தனை காப்பாற்றப் போவது யார்? தாங்களா அல்லது தங்கள் சக்தியா? தந்தையே, எனக்கு கட்டளையிடுங்கள். சகோதரரை காப்பாற்ற நான் செல்கிறேன். எனது கரங்களை கொண்டு அந்த ஜிம்பராசுரனை நான் வதம் செய்கிறேன். வாருங்கள் கணேசா, நானும் தங்களுடன் வருகிறேன். சரி, வாருங்கள் செல்லலாம். எவரும் எங்கும் செல்ல வேண்டாம். சென்றிடினும் பலன் ஏதும் இருக்காது. ஏன் மகாதேவா, அந்த ஜிம்பராசுரன் அதீத பலசாலியா? நாங்கள் அனைவரும் அவனை எதிர்த்து போரிட இயலாதா? ஆம் நந்தி,